நெகட்டிவா யாராவது பேசியிருந்தாங்கன்னா ட்ராப் தெம். நெகட்டிவ் ஃபோர்ஸை உள்ள எடுத்துக்காத. சில பேர் பொறாமப்படுவாங்க. இந்த வயசுல இல்லைன்னு நினைக்கிறீங்களா மேடம்? உண்மையா நான் சொல்றேன் குழந்தைகளை, இந்த பக்கத்துல இருக்கிறத நம்மள வேலை செய்ய விடாம படிக்க விடாம தடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? அதுங்களுக்கு ஸ்ட்ரெஸ். அதனால நம்மள ஜெயிக்க விடாம பாத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நம்மள ஜெயிக்க விடாம பாத்துக்கிறாங்க மத்தியில இருக்காத. இன்னைக்கே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மனசு இருக்கு. ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான, நல்ல காம்பாதிக்கிற, பியூட்டிஃபுல்லான வீடு வாசல்லாம் வச்சு கொடுக்குற ஒருத்தன் வந்துட்டு அப்படியே நம்மளையும் தூக்கிட்டு போய் ராணியாக மாற்றிடுவான்ட்டு. நான் ஒரு மண்ணும் கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? முஸ்லீம் ஃபேமிலிஸில் சொல்லுவாங்க, உன் நரகமும் உன் சொர்க்கமும் உன்னால் தான் கட்டமைக்கப்படும். அங்கே ரெடிமேடாக ஒன்று இல்லை. நீங்கள் என்ன செய்கிறியோ அதுதான் உன் சொர்க்கம், நீங்கள் என்ன செய்கிறியோ அதுதான் உன் நரகம். ஸோ என் வாழ்க்கையில் என் சொர்க்கத்தையும் என் நரகத்தையும் நானே கட்டமைக்கிறேன். அதனால தான் உங்களை விடுதலை பண்ணிக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ளே உங்களை விடுதலை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். உனக்குள்ளே நீ என்ன எதை சுதந்திரம்னு நினைக்கிறேன்? எனக்கு இது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வேணுங்கிறத வேணும்னு, வேண்டாங்கிறத வேண்டான்னு ஒத்துக்கணும். அதுதான் சுதந்திரம். யார் ஒத்துக்கணும்? நான். என் மனசு ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் இந்த சமுதாயமும். ஆனால் அது ஒத்துக்காது. ஆக்சுவலி ஒரு பொண்ணுக்கு எடுத்து விடுதலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, எனக்கு எங்கள் ஜெனரேஷனில் எது விடுதலை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல, தான் எதையெல்லாம் செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டால், இந்த வயதிலும் கூட பல நேரங்களில் எனக்கு கிடைப்பதில்லை. அந்த மாதிரி என் தாய்க்கு கிடைத்ததில்லை. ஒரு ஆணாக பிறக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த சுதந்திர உணர்வு ஒரு பெண்ணாக இருக்கின்ற பொழுது கிடைக்கிறதில்லை. ஆக்சுவலாக அது ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா, குடும்பம் என்ற நிறுவன கட்டமைப்பு அப்படிப்பட்டது. அந்த கட்டமைப்பை நீ தேர்ந்தெடுத்தால் அந்த கட்டமைப்புகளுக்குள்ளாகத்தான் அந்த வரையறை இருக்க வேண்டும். அந்த வரையறைக்குள் உன்னுடைய சுதந்திரம் சில விஷயங்களில் நீ விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அது இல்லாமல் இருப்பதற்கான சூழல் இருந்ததுன்னா குடும்பம்ன்ற கட்டமைப்பு உடைக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் இந்த கேள்விக்கு ஒரு பெண்கள் தருகின்ற பதிலை விட இது ஆண்களையும் சார்ந்து இருப்பதனால் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்துதான் பெண்ணினுடைய விடுதலையை கட்டமைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். தேங்க்யூ. எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி தான் சொல்கிறீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறீங்க. ஆனால் நான் ஜென்ரலாக ஒருத்தவங்களை பார்க்குறேன், கிட்டத்தட்ட அவங்க சேலரி பேக்கேஜ்லாம் லேக்ஸ் கணக்காக வாங்குறாங்க. ஆனாலும் ஷீ நாட் காட் ஹர் ஃப்ரீடம். இன்னும் ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்காங்க, இன்னும் அந்த அடாப்டேஷனுக்குள்ளே இருக்காங்க. என்றைக்கு தான் சேலரி வாங்கினா நீ தனிப்பட்ட ஒரு பொண்ணு, நீ படித்தா நீ தனியால் ஆயிடலாம், எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே இன்னும் கிடைக்கலையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 3வது படியில் நிற்கிறீங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்க ஒரு 10வது படியில் நிற்கிறாங்க. சரியா? அவங்க உங்களை விட ஒரு 7 படி மேலே ஏறியிருக்காங்க. என்னென்னா வயது, குடும்பம்ன்ற அமைப்பு, அதற்குள்ளாக வேலைக்குன்னு அவங்க போகிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறது ஒரு கூடுதலாக சம்பாதிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒரு 2-3 படி ஏறி இருக்கணும். ஆக்சுவலாக லைஃப் அப்படிங்கிறது படிப்படியாக ஏறுறது தான். படிப்படியாக ஏறுவது. பல நேரங்களில் சில விஷயங்களை நான் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குப்பா. எனக்கு எது வேண்டும் என்று நான் முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்க எல்லாமே பண்ணாங்க, ஃபேமிலியில் தான் இருக்காங்க. இந்த ஒரு சொல்லு வருதுல்ல, ஃபேமிலி ஒருபோதும் ஒரு பெண்ணுக்கு தடை கிடையாது. அது மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனம். ஆனால் அது தடையாக எப்பொழுது மாறுகிறது என்று சொன்னால், உட்கார்ந்து மனிதர்கள் பேசுவதே இல்லை. ஒரு பெண்ணுக்கான ஸ்பேஸ், ஒரு ஆணுக்கான ஸ்பேஸ், we always chase the connections. குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு ஸ்பேஸும் இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம், have control on your tone. Don't have the tone as a blaming tone. ஒரு blaming toneல இருக்காத. உன்னால தான், யாருக்குமே பிடிக்காது, உங்களால தான் இது ஆச்சு அப்படின்னோட சுருன்னு ஏறும். என்னன்னா, யார் தலைவன் யார் முதலாளி தெரியுமா? நான் எல்லாம் உங்ககிட்ட மறுபடியும் அந்த பேட்ரியார்க்கில இருந்து எடுத்து ஒரு அதிகாரத்தை பெண்கள் கிட்ட கொடுத்து அந்த அதிகாரத்தை மாற்றணும்னு நான் சொல்லலை. அந்த போர்க்களத்தில் நின்று களமாடணும். நாம் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது. எங்கேயும் ஒரு மாற்றம் நிகழாது, உன்னிலிருந்து தான் தொடங்கணும். புரியுதா? ஸோ ஸ்டார்ட் யுவர் பேட்டில். ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் யூ. மேம், அதோடு கூட இந்த இயரில் ஐம் கோயிங் டு கெட் மேரிட் வித் மை பேரண்ட்ஸ் பெர்மிஷன். வாட்ஸ் த பெஸ்ட் அட்வைஸ் டு த கோயிங் டு கெட் மேரிட் கேர்ள்ஸ்? இதில் 2 உண்மையை நீ சொல்லிட்ட. இட்ஸ் a love come arranged marriage ன்னு சொல்லிட்டு. அரேஞ்ச் மேரேஜ். இட்ஸ் நாட் லவ் மேரேஜ், இட் இஸ் அரேஞ்ச் மேரேஜ். சொற்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் ஒரு 2 சென்டென்ஸை பயன்படுத்தினேன். ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் வித் மை பேரண்ட்ஸ் பர்மிஷன்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு மறைமுக பொருள் நீ கொடுத்துருக்கிற, நீ தேர்ந்தெடுக்கிற பிரைட் குரூமை அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ சொற்களை சரியாக தேர்ந்தெடு.
உன்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி இவ்வளோ பெரிய சபையில் நான் தனியாக கவுன்சிலிங் கொடுத்துட முடியாது. யூ கம் டு மீ, யூ டெல் அபவுட் யுவர் பேக்ரவுண்ட், யூ டெல் அபவுட் யுவர் பிரைட் க்ரூம்ஸ் பேக்ரவுண்ட். ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிற ஒரு மேரேஜ் கவுன்சிலிங்கிறது, மேரேஜ் இஸ் அன் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு முதல்ல நீ அக்ரி பண்ணணும். புரிஞ்சுக்கிறதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு 5 years ஆகும். ஸோ அந்த 1 day, ஃபஸ்ட் டே, செகண்ட் டேவே அப்படியே போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்ரிதிங் வில் ஃப்ளோ இன் தேர் வே. ஸோ ஃபஸ்ட்டு நிதானி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஃபேமிலிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கட்டமைப்பு. அதுக்குள்ளே பெரிய பொறுப்புகளோடு தான் நீ போகிற. பயந்துராத, ஈஸியாக இரு, புரிஞ்சுக்கோ, அடம் பிடிக்காத, விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை மட்டும் வெளியில் சொல்லு, மற்றது எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காது. தேங்க்யூ மேம். ஸ்ட்ரகிள் செய்யும் இந்த இளைஞர்களுக்கு வந்து தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த இளைஞருக்காக நீ கேட்குற? சொல்லு. எல்லாருக்கும் தான். எல்லாருக்கும்லாம் இல்லையே. எனக்கா? முதல்ல நீ அந்த நிலைக்கு வந்துட்டனாலே உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சின்னு அர்த்தம். நீ ஒரு கதவுக்கு பின்னால் மறைஞ்சு இருந்து ஒரு விஷயத்தை கேட்குறல, இதுக்கு குட் கேர்ள் சிண்ட்ரோம்னு பேர் சைக்காலஜியில். தயக்கம், கூச்சம், தன்னம்பிக்கையின்மை, இது 3மே இந்த சமூகத்தால் பாராட்டப்படுதுன்னு நீ நினைக்கிற. எதிர்கொள். நான் இப்படி சொல்லிட்டு உனக்கு புரியுதான்னு பாரு. ராத்திரி 1 மணி உங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்கிறார், இல்லை உன் தம்பி தூங்கிட்டு இருக்கிறான், திருடன் வந்துட்டான். உன் தம்பியை எழுப்புவ, டேய் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குடா. அப்படியா அப்படின்ட்டு அவன் போய் கதவை திறந்தான், திருடன் உள்ளே வந்துட்டான்னா அடி உன் தம்பிக்கு, 2வது அடி உனக்கு. சரியா? நானாக இருந்தால் என்ன செய்வேன்னா தம்பியை எழுப்ப மாட்டேன். எப்படியோ அடி வாங்க போகிறோம், அடியாகவே வாங்கிக்கிறது. நானே போய் திறந்துடுவேன் கதவை. வெட்டு ஒன்று பாரு. டார்ச்சர் பண்ணி கொள்வது சரியா, ஒரேடி அடித்து கொள்வது சரியா? தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் டார்ச்சர். ஒரு வாட்டி தானே குழந்தை சாவணும், டெய்லி சேர்த்துட்டு இருக்கணும். சாவு வரும், அது 90 வயசில் வரும். டெய்லி சாவக்கூடாது. உன் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த பிறப்பு, உன் வாழ்க்கை எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த படிப்பு, உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எழு, பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. சரியா? டிசைட். இன்னைக்கு இப்போ டிசைட் பண்ண, தைரியமாக பேசு, பயப்படாத. அப்படின்னு ஒன்று இல்லை. ஃபியர் அப்படிங்கிறதுக்கான எழுதி பாரு. ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல், இட் கால் ஃபியர். தெர் இஸ் நோ நத்திங். நான் பயப்படுவேன். நிழல் பார்த்து பயப்படுவேன் நான். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? நான் ரொம்ப பயந்த பொண்ணு. நம்பிட்டியா? நைட்டில் பாத்ரூம் போகிறதுக்கு பயம். எழுப்புனா ஒன்றும் எந்திரிக்காது. என்ன தெரியுமா பண்ணுவேன்? எந்திரிச்சு எல்லா காலையும் மிதிச்சுட்டு போயிடுவேன். அதுக்குள்ள ஊன்னு சொல்லிறதுக்குள்ள அந்த சவுண்ட்லேயே போயிட்டு வந்துடுவேன். எங்கள் அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், என்னத்துக்கு இந்த கலாட்டா பண்ணுற? நீ மட்டும் தான் எந்திரிச்சு பாத்ரூம் போகிற, ஏன் இப்படி கலாட்டா பண்ணுறேன்னு. எங்கள் அப்பாட்ட சொன்ன, அந்த நிழல் பார்த்தா பயமாக இருக்குப்பான்னு. அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், எங்கோ ஒளி இருந்தால்தான் நிழல் வரும், ஒளி இல்லாமல் நிழல் இல்லை. வெளிச்சம் இருக்கிறது என்பதனை நினைத்து கொண்டு போ. உன் நிழலை பார்த்து பயப்படாதே. வெளிச்சம் இருந்தால்தான் அது வரும். வெளிச்சத்தை நினைத்து கொண்டு போன்னு சொன்னார். அன்னிலிருந்து நான் யார் காலையும் மிதிக்கிறதில்லை. என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி எனக்கு எப்போ தெரியுமா வந்துச்சு? 50 வயசு நெருங்குது எனக்கு. 50 வயசு நெருங்குற என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. உன் வயசு ஒரு 20 இருக்குமா? 20 வயசில் இருக்கிற பர்வீன் சுல்தானாவுக்கு 50 வயசில் இருக்கிற நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அதுதான் விமன் எம்பவர்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனி அட்வைஸ் டு 20 years old பர்வீன் சுல்தானா. ஐ வாண்ட் டு தேங்க் ஹர். நான் அவளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவள் துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்திராவிட்டால் 50 வயதில் இந்த புகழ் எனக்கு கிடைத்திருக்காது. ஸோ ரிலீவ் யுவர் செல்ஃப் வித் பாண்டேஜஸ். தேவையற்ற இமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், அகாமடேஷன், அக்ரிமெண்ட், அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ். 5 வேறு 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 வேறு. ஐ டோன்ட் அக்ரி பட் ஐ அக்செப்ட். ஐ லவ் யூ ஸோ ஐ அகாமடேட் யூ.
ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஸோ ஐ டாலரேட். இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இருக்கு பாப்பா. அந்த உள்ளுக்குள்ளே நீ வந்து உறுதி ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னால் புற சூழ்நிலைகளால் நீ பாதிப்படையவே மாட்டாய். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொள்வது தான் எம்பவர்மெண்ட். சரியா? நீங்கள் இது வரைக்கும் நிறைய இடத்துல பேசியிருப்பீங்க தானே, நிறைய பேர் முன்னாடி பேசியிருப்பீங்க. உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் என்னைக்காவது இருந்திருக்கா? இருக்கு, இப்போ கூட இருக்கு. என் கால் நடுங்கிட்டு இருக்கு. இந்த அலர்ட்னஸ் இருக்கும். அந்த அலர்ட்னஸோட தான் நான் எப்போவுமே மேடைக்கு போகிறேன். ஏனோ தானோ நீ என்னைக்கு நான் போகிறேனோ அன்றைக்கி நான் தோற்றுருவேன். ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப் வித் ஆல் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஃபியர்னு நீ சொன்னா அது ஃபியர் தான். நான் என்ன எதுக்காக நீ சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிற? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் குழந்தைகளை. உன் வயசில் நான் சில விஷயங்கள் எனக்கு புரியலை, அது எனக்கு யாரும் சொல்லலை. நான் அடிபட்டு நான் 40 வயசில் தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதை 17 வயசுலேயே உனக்கு சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு பயம் இல்லை, எனக்கு பொறுப்புணர்வு இருக்குது. உனக்கும் பொறுப்புணர்வு இருக்குன்னு வச்சுக்கோ, நீயும் சொல்ல தொடங்கு. பட் இந்த வயசில் உன்னை சொல்ல முடியாது. அதனால் வார்த்தைகளை கோர்த்து அவர்களுடைய முதல் அங்கீகாரம் பெறு. அங்கீகாரம் பெறுவதற்காக உன்னை நீ பயிற்சி பண்ணிக்கோ. இந்த கண்ணாடி முன்னால் நின்று பேசு. சரியா? பேசணும்னு ஆசையா இருக்கா? என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா உனக்கு? இன்னத்துக்கு தான் அந்த கேள்வி கேட்டேன் நீ. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள்னாலும் ஸ்டேஜை பார்த்தா ஒரு பயம் இருக்க தானே. சரி, அதை தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண போற? அப்போ நாளைக்கு நானும் அதை சொல்லு. நாளைக்கு நீ பேசணும்னு நீ முடிவு பண்ணியிருக்க, அதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்குறேன்னு சொல்லிட்டு தெளிவாக கேளு. அதுக்கு ஒன்றும் இல்லை. ஆஃபியா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மனசால சொல்கிறேன். நான் வந்து இந்த ரெக்கார்டிங்கெல்லாம் சொல்லலை, உனக்காக மட்டும் சொல்கிறேன். நான் 60 ப்ரைஸ் தான் பேச்சு போட்டில் வாங்கினேன்னு வாக்குமூலம் கொடுத்தேன்னா உனக்கு தெரியுமா? 1500 மேடைகள் ஏறி இருக்கேன் நான். 60 ப்ரைஸ் தான். இன்னைக்கு எனக்குன்னு ஒரு இடம் பேச்சாளர் பட்டியலில் இருக்குன்னா 60 ப்ரைஸ் இல்லை, 1500 ஸ்டேஜஸ் ப்ராக்டிஸ். நான் அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஐ எம் நாட் ரிசல்ட் ஓரியன்டட், ஐ எம் ப்ராசஸ் ஓரியன்டட், ஐ எம் ப்ராசஸ் ஓரியன்டட்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பரிசு வருதா இல்லையான்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. சத்தியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் குழந்தைகளை, நான் முதல்ல பேசிய இலக்கிய பேச்சிற்கான தலைப்பு செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல். அப்படின்னா என்னன்னே தெரியாது. நான் வீட்டில் என்ன மொழி பேசுகிறேன்னு தெரியுமா? உருது மொழி பேசுகிற பொண்ணு நான் வீட்டில் தமிழ் பேச மாட்டாங்க. எங்கள் வீட்டில் யாருக்குமே தமிழ் தெரியாது. தமிழ் மொழி பேசாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்துக்கு துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் இருக்கிறேன்னா என்னுடைய ப்ராக்டிஸ் என்ன, என்னுடைய இன்வால்மெண்ட் என்ன, புரியுதா? ஒன்றும் இல்லை, செல்லுயிர் நிமிர்த்திய செங்கோல்னு ஃபர்ஸ்ட் பேசினேன்னா அதில் எந்த அளவுக்கு என்னுடைய ஈடுபாடு இருந்திருக்கும். 28 வருஷம் கழிச்சு மெல்பர்ன் போனேன்ல, போன மாதம் போனேன் மெல்பர்ன், பிப்ரவரியில். நான் பேசின டாபிக் செல்லுயிர் நிமிர்த்திய செங்கோல். எங்க பேசின? நான் சென்னையில் ஒரு சின்ன அரங்கத்தில் பேசின அந்த தலைப்பை நான் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டை காட்டியிருக்கேன்ட்டு இந்த பிரபஞ்சம் என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துச்சு? ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் போய் பேசுன்னு நிறுத்துச்சு. இஃப் யூ ஷோ இன்வால்மெண்ட், இஃப் யூ ஆர் ரியலி கமிட்டட், இஃப் யூ ஆர் ரியலி டெடிகேட்டட் யுவர் செல்ஃப், தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், தட் பர்டிகுலர் டேலண்ட் வில் அப்லிஃப்ட் யூ. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். நீ எதை நேசிக்கிறாயோ அது உன்னையும் நேசிக்கிறது. கிவ் யுவர் செல்ஃப் 100%. கல்வி என்பது என்ன தெரியுமா? இப்போ நீ படிச்சிருக்கிற எல்லா படிப்புக்கான விளக்கத்தையும் நான் சொல்றேன். இதை பயன்படுத்து. பல நேரங்களில் இந்த வயது குழந்தைகள் பயன்படுத்துறதே இல்லை, அதனால தான் ஃபெயிலியர் ஆகுறீங்க. ஃபெயிலியர் ஆகாத குழந்தைகள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்குறப்ப நான் கல்விங்கிறத புரிஞ்சிக்கும் போது எனக்கு ரொம்ப குறைஞ்ச வயசு, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு கல்வினா என்னன்னு புரிஞ்சு போச்சு எனக்கு. இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வந்த மேடம் அப்படின்னு சொல்கிறவ கை தூக்கி, ஏன்னா நான் படிச்சுட்டேன் கேள்வி கேட்பேன். அப்புறம் எப்படி? நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லாத நீங்கள் டிகிரி வாங்கிக்கிட்டு உங்களுக்கு மாதத்திற்கு 50,000 ரூபாய் நீங்கள் வருவாயை சேகரிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய என்ன தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும்? டெய்லி 2 நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, ஒன்று தமிழ் ஒன்று இங்கிலீஷ், அவ்வளோதான். நீ நினைக்கிறியா இந்த நாட்டில் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதோ அது டெய்லி நியூஸ் பேப்பர்ல வருது? ஆனா நம்ம படிக்கிறதே இல்லை. 5 வருஷம் தொகுப்பா இருக்கிற புக்கை வாசி மண்டகாயுது நமக்கு. டெய்லி படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. பேசிக் நாலேஜ் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் இன்னைக்கு என்ன நடக்குது, இதோ அரசியலில் அப்படி ஒரு பெரிய ஒரு சூறாவளி சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாமானிய ஒரு மனுஷியா, ஓட்டு போடுறதுக்கான உரிமை கொண்ட ஒரு மனுஷியா
இன்றைய காலகட்டத்திற்கான விஷயங்களை நியூஸ் பேப்பர் படிக்காம வேற எப்படி நீ தெரிஞ்சுக்குவ? இல்ல மேடம், நான் வந்து இதுல தெரிஞ்சுக்கிறேன் மேடம். நான் இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். இதுல பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 5 நிமிஷத்துல வேற ஏதாவது பார்க்க தோணும். நியூஸ் பேப்பர் கையில் வச்சுட்டு இருந்தேன்னா வேற எதுவும் பார்க்க தோணும். நியூஸ் பேப்பர் முழுக்க படிச்சு முடிப்பேன். ஒரு ரொம்ப நல்ல டிப்ஸ் கொடுக்குறேன். இப்படி பார்க்கிறவங்களை விட இப்படி படிக்கிறவங்க முன்னேறிடுறோம். புக் எடுத்து படிக்க தொடங்கு. புக்கு பிரிச்சா தூக்கமாக வருது மேடம். அப்புறம் இது பார்த்தா தூக்கம் வர நேரத்தில் கூட விழிப்பா இருக்கிறோம் மேடம். நான் ஒரே கேள்வி கேட்குறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 250 ரீல் பார்க்குறல, ஒரு ரீல் சொல்ல என்ன பார்த்தேன்னு ஒன்றா ஞாபகம் இருக்கா? அப்போ எதுக்கு அதை பார்க்குற? பொழுதுபோக்குங்கிறது தான் உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச தமிழில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கெட்ட வார்த்தை. அது சும்மா இருந்தாலே போயிடும். அந்த பொழுதை நீ எதுக்கு போக்குற? இப்போ நாங்கள் மேடையில் உட்காந்துருக்கோம்ல, நினைச்சாலும் கிடைக்காத ஒன்னே ஒன்று உங்ககிட்ட இருக்கு, இளமை. நீ வச்சிருக்கிறிய. இவங்களால முடியுமா? என்னால் முடியுமா உன் பொசிஷனுக்கு வரதுக்கு? நீ கொஞ்ச நாள்ல எங்ககிட்ட வந்து உட்காந்துருவ. இந்த வயதை பயன்படுத்தி என் குழந்தைய.